நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் நம்பிக்கையே, இளைஞர்களின் எழுச்சியே, எங்களின் எதிர்காலமே, திராவிட பெருநதி, முன்னேற்ற தமிழ்நதி, கழகத்தின் ஜீவநதி, எங்களின் உதயநிதியே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் துணை முதல்வரே. மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டோட ரியல் ஹீரோ, சேப்பாக்கத்தோட செல்லப்பிள்ளை, திமுகவோட செயல் வீரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களிடம் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப தான் பிடிக்கும். அந்த பெண்களுக்கு சுய உதவின்னு எனக்கு 1000 ரூபாய் போடுறாங்க மாசம். அது சந்தோஷம் தானே. இவ்வளவு நாள் இல்லாத இருந்து இப்ப குடுக்குறாங்கன்னா சந்தோஷம் தானே. இப்ப கடையில உக்காந்துங்கிற இதுல ஒண்ணுமே கிடையாது, சும்மா தான் உக்காந்துங்கிறான் பேருக்கு. எப்போ ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அவ்வளவுதான். இப்ப அது அந்த ஊக்கத்தொகை ஒரு சந்தோஷம் தானே. மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா சந்தோஷம் தானே. ஆமா, பெண்களுக்கு பஸ் இலவசம் இந்த மாதிரி சலுகை யார் கொடுத்தாங்க? உதயநிதி ஸ்டாலின் ஐயா தான் கொடுத்தாரு. சந்தோஷமா தான் இருக்குது. நாட்டுக்கு நல்லது செய்தா பரவாயில்ல. இன்னும் ஒரு மேல் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அவர் பண்றாருல்ல, அவர் பண்ணும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு. எங்களுக்கு அவர் இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு பண்றதுக்கு ஒரு சந்தோஷம் தான். அது பயங்கர சந்தோஷம். அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கையில தான் அந்த போஸ்டிங்ல கொடுத்தாரு ஸ்டாலின். நிறைய சந்தோஷம்பா, நிறைய சந்தோஷம். இல்லாதவங்களுக்கு செய்யறாரு. எங்க அம்மா கூட கண்ணு ஆபரேஷனுக்கு அவர் தான் உதவி பண்ணாரு. ஆமா, அம்மா கண்ணு ஆபரேஷனுக்கு அகர்வால்ல அவர் தான் உதவி பண்ணாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்குது. நல்லது தானப்பா. அவங்க தாத்தா இருந்தாரு, அப்புறம் அவங்க அப்பா இருந்தாரு, இப்ப அவங்க பிள்ளை. சந்தோஷமா இருக்குது, எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்குது. அப்பம் தொழில பொல்ல எடுத்துச்சு, அந்த பேரு வந்துச்சு. அது சந்தோஷமா தான் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். கோடான கோடி சந்தோஷம். அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா விளையாட்டு துறை அமைச்சராக தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க யூத் டிபார்ட்மெண்ட்ல. அப்ப இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா ஏஷியன் கப், நான் ஒரு ஹாக்கி பிளேயர். ஸோ ஏஷியன் கப் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு இந்த லெவலுக்கு இருக்குமாங்கிறது மக்கள் அப்பதான் ஓகே. ஹாக்கினாலே ஃபர்ஸ்ட் யாருக்கும் தெரியாது. ஹாக்கில ஏஷியன் கப் இங்க நடத்தினாங்க, கார் ரேஸ் நடத்தினாங்க, நிறைய விஷயம்லாம். ஒரு விஷயம், ஒரு மேட்ச் எடுத்து நடத்துறது அவ்வளோ ஒரு ஈஸியான சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கு, நிறைய மெனக்கடல் இருக்கு. ரொம்ப ரொம்ப உழைக்கணும். அவ்வளோ அசால்ட்டாலாம் ஒரு டோர்னமெண்ட் பெரிய லெவல்ல நடத்த முடியாது. அவர் ரொம்ப பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப அழகா பண்ணாரு. எல்லாருமே பார்த்து ஒரு சைன கோலத்துல உட்காந்து ஆச்சரியமா பாக்குற லெவல்ல தான் எல்லா டோர்னமெண்ட்டுமே பண்ணாங்க. கார் ரேஸா இருக்கட்டும், ஈவன் ஏஷியன் கப்பா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. அவர் எங்கெல்லாம் போய் கால் பதிக்கிறாரோ அங்கெல்லாம் அவரோட பதிவை பதிச்சுட்டு தான் போறாரு அடுத்த லெவல்ல. சோ துணை முதல்வர் ஆனது நாங்க எங்களை விட வேற யாரும் சந்தோஷப்படுவா? சத்தியமா சொல்றேன். இங்க நான் எங்க தொகுதி மக்கள், அவருடைய MLA தொகுதியில அந்த மக்கள் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது ஒரு முதலமைச்சருடைய தொகுதின்ற போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் MLA-வா இருக்கும் போதே அப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சவர். அப்புறம் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அதை விட பயங்கரமா நல்லா வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் இப்ப துணை CM ஆயிட்டாரு. துணை CM தொகுதி ஆகி போச்சு. எந்த குறையும் சொல்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு இந்த தொகுதி அந்த அளவுக்கு அருமையா இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. கரெக்டா நடந்துகிட்டு இருக்குங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. செயல்பாடு நிறைய இருக்குது. உடனே கம்பெனி ஏதாவது கொடுத்தா பாக்குறாப்புல. அவர் வரலனா கூட அவரோட டீம் வச்சு இமீடியட் ஆக்ஷன் பண்றாப்புல. வந்ததுக்கு நானே பர்சனலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாப்புல, மெயில் மூலியமா போட்டுருந்தாப்புல. அதுக்கு ரொம்ப வருஷமா எங்க ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு இடத்த ஆக்கிரமிச்சு பண்ணியிருந்தாங்க. அவருக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் மெயில் மூலியமா. அவரால் வர முடியல பட்சத்துல அவரோட டீம் வச்சு 5 நாள்ல என்ன பண்ணி கொடுத்தாப்புல. அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆண்டு காலமா அதிமுக பண்ண ஒரு இது யாரும் ஸ்டெப் எடுக்கல. பட் துணை முதல் போஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காப்புல எங்களுக்கு வந்தது. கண்டிப்பா ஆதரவு, அதுதான் ஆதரவு தான். எப்படி ஸ்டாலினுக்கு எப்படி கலைஞருக்கு எப்படி இருந்தாங்களோ அதே அளவு தான் ஸ்டாலின் இருக்காங்க. அதை விட அதிகமா உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாம் ஒர்க் பண்றாங்க. நாங்க எல்லாருமே அவங்க குடும்பம் தான், எல்லாமே செய்வோமா. ஒன்றும் இல்லை, சந்தோஷமான விஷயம் இதெல்லாம். அவருக்கு பண்ண வேண்டிய இதுதான் இது. அவருக்கு தகுதி ரொம்ப இருக்கு அவருக்குலாம். கண்டிப்பா இருக்கும். கடைசி ஒருத்தரை யோசிச்சவர் தான் கலைஞர் அவர்கள். அவர் எப்படின்னா கடைசி தொண்டை, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் நன்மை போய் சேரணும், அவங்களுக்கும் நலத்திட்டங்கள் போய் சேரணும்னு திங்க் பண்ணவர் தான் அவர். அவரை மாதிரி இவர் திங்க் பண்றதுங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. அவரோட பேச்சு இருக்கு, எல்லாத்துக்கும் நிறைய பதில் பக்கவா கொடுக்குறாரு, அவரை மாதிரியே பேசுறாருன்னு சொன்னாங்க. பட் இந்த எண்ணமும் இருக்குங்கிறது நான் இங்க பதிவிடணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா மறுபடியும் வர சான்ஸ் இருக்குது. கண்டிப்பா சான்ஸ் இருக்குதுப்பா. கண்டிப்பா வர சான்ஸ் இருக்குது. ஆமா, 100% இருக்குது. அது பரம்பரை ஊர்னது. அது அதுல எதுவுமே மாற்ற முடியாது. சந்தோஷம், எல்லாத்துக்குமே ஹாப்பி தான். ஆனா 4 பேர் சொல்லுவாங்க இந்த வயசுல கொடுக்கலாமா வேண்டாமா, பதவி கொடுக்கலாமான்ட்டு.
100% கொடுக்கலாம். என்ன கேட்ட வரைக்கும் கொடுக்கலாம். ஏத்துக்கலாங்க, ஏத்துக்கலாம். அவங்க வந்து நல்லா தானே இது பண்றாங்க, அதனால அவங்க ஏத்துக்கலாம். எல்லா தகுதியும் இருக்குதுப்பா, ஏன் இல்ல? ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் தான். ஆமா. அப்பா வாழ்ந்துட்டு கூட மறுபடியும் அவர் சிஎம் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது. எல்லா தகுதியும் இருக்குது. அந்த அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல இவ்வளவு வந்து நல்லா பண்றாருன்னா சந்தோஷம் தானே. எல்லா தகுதியும் இருக்கு. அவர் நல்லதா பண்றாரு. இந்த ஒரு மழை வந்தா எங்களுக்கு ஒரு உதவி செய்யறாரு. அதுக்கு அவருக்கு தகுதி இருக்கு. அவர் இனிமேல் பட்டு நல்லபடியா இன்னுமே இதுக்கு மேல நல்லா பண்ணாருன்னா ஒரு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 100% அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அவர் இன்னும் வளர்த்துட்டு இருக்காரு. அவர் அந்த மாதிரி சொல்லல. நான் சிஎம்க்கு துணையா தான் இருக்கிறேன் தவிர நான் துணை சிஎம்மா இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதாவது அதுதான் அவருடைய பெருந்தன்மையை தவிர அவர் வந்து துணை சிஎம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? இருந்து நான் எல்லா வேலையும் நான் பாக்குறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர, அதனால அவரை பெருமையெல்லாம் நினைக்கல, பதவியெல்லாம் அவர் எதுவும் நினைக்கல. மக்களுக்கு என்ன தேவையோ எது தேவையோ உடனடியா வந்து எல்லாமே பண்றாரு. அதனால அவருடைய இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எந்த குறையும் இல்லை. நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தான் இருப்போம். நான் உங்களை மீறி யாரும் இங்க வர முடியாது. இங்கன்னு இல்லை, தமிழ்நாட்டுல யாரும் வர முடியாது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, இன்னும் முதலமைச்சரா ஆகணும். அது வரைக்கும் நாங்க கடுமையா உழைப்போம் அவருக்காக. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சரா ஆகணும் அவரு. இந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் மட்டும் இல்ல, ஊரா போய் அவர் பிரச்சாரம் பண்றாரு. அதை வச்சே சொல்றோம், கண்டிப்பா முதலமைச்சர் ஆவார். அவர் வரலாமே, அவங்க அப்பாவுக்கு அடுத்தது அவர் தான். கொளத்தூர் தொகுதியில ஃபுல்லா அவர் தான். அவரு இப்போ திடீர்னு வரல. அவரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு டிஎம்கேல அதுக்கப்புறம் தான் வந்திருக்கிறார். அதனால அவருடைய அந்த ஆட்சி போக தெரியும். கண்டிப்பா எடுத்துக்கும். டிஎம்கே நல்லா வந்து செய்யறாங்க. எல்லாருக்கும் நல்லா கிடைக்குது. எல்லாருக்கும் நல்லா கிடைக்கிற மாதிரி எல்லாம் செய்யறாங்க. அதனால கண்டிப்பா அவருக்கு தான் திருப்பி. ஃபேமிலின்னு ஒன்று இருந்தால் தான் வாரிசு வரும். இப்போ வந்து நம்மளுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், மக்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு குடும்பம், கட்சின்றது ஒரு ஃபேமிலி. அது வந்து யார் வேணா வரலாம், திறமை இருக்கிறவங்க முன்னாடி வரலாம். இப்போ நான் ஒரு இரும்பு கடை வச்சிருக்கேன்னா என் புள்ள வந்து இரும்பு கடை தான் வைப்பான். என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த தொழில் வைப்போம். அதே மாதிரி அவங்க அரசியல் சம்மந்தப்பட்டது. அதனால அவங்க இது அவங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. அதனால ஒன்றும் யாரும் பெருசாக அது மறப்புக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. கண்டிப்பா வரலாம். இப்போ வர இளைஞர்கள் அவர் தான் முன்னணியா இருக்காரு. அவரு கருத்து கட்டாம இருக்காரு. வரலாம், பிரச்சனை கிடையாது. தகுதி இருக்குங்க. இருந்தாலும் நம்ம நாட்டு மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் மீண்டும் என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சோன்னா கண்டிப்பா முதலமைச்சராக வருவார். இப்ப மழைலாம் வந்தது இல்லப்பா, களத்துல யாருன்னா இறங்குனாங்களா? இப்ப விஜய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு, திடீர்னு நான் வந்து தலைவர் அப்படின்னு சொல்றாரு. அவர் ரசிகர் தான் அந்த மாதிரி சொல்லணும். தொண்டர் யாரும் வந்து அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? கட்சிக்காரங்களுக்கு தான் போடுவாங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? விஜய் வந்து களத்துல இறங்கி செஞ்சாரா? தண்ணியில இறங்கி நடந்தாரா ஃபர்ஸ்ட்? அதே உதய அண்ணா என்ன பண்ணாங்க? தண்ணியில இறங்கி வீடு வீடா போயிட்டு தண்ணி ரொம்ப இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அடுத்த செகண்டே அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ரோட்ல தண்ணி இப்பெல்லாம் தண்ணி நிக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து இது வரைக்கும் தண்ணி இருக்கும், இடுப்பு அளவு சொல்ற அளவு தண்ணி இருக்கும். இப்போ நாங்க பார்த்ததுல இருந்து எந்த இடத்துலயுமே தண்ணி இல்ல. கிரேட், நான் சொல்றத பார்த்தா. அது மக்கள் கொடுக்கறதுங்க. மக்கள் அவருக்கு சப்போர்ட் அதிகம். ஏன்னா ஒரு லேடிஸ் பொண்ணுலேருந்து எல்லாம் இப்போ யங்ஸ்டேஜ்லேருந்து கூட அவரை வந்து நல்லா ஒரு மதிக்கிறதுனால தான் அவரை பண்ணுறாங்க, இல்லைன்னா இல்லை. ஏன்னா அவர் வந்து நான் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, தகுதியானவர் தான். ஸ்டாலின் மாதிரியே தான் அவரும். மற்றபடி நம்ம எதுவும் கலைஞருக்கு எப்படி ஸ்டாலினோ, ஸ்டாலினுக்கு ஏற்ற உதயநிதி ஸ்டாலின், அவ்வளோதான். சீக்கிரமா அவரும் முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா ஆமா. இப்ப வந்து எங்க தலைவர் செய்யறாரு, ஐயா செய்யறாரு, ஸ்டாலின் ஐயா செய்யறாரு. இப்ப அவரு எல்லாம் கூட வந்து இவரு சப்போர்ட்டா இருக்காரு இல்லையா? அதை பார்த்து அடுத்த இது அவர் உட்காரணும். எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, 100%. கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய அரசியல் வேற, இப்போ வந்து அரசியல் வேறல்ல. அதே மாதிரி எங்களுக்கு வீடும் நல்லா கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா தகுதியும் இருக்குது, அவர் தான் வரணும். ஏன்னா அவங்க குடும்பமே அதுதானே. அடுத்த முதலமைச்சரா அவங்க தான் வரணும். அப்பாவுக்கு அடுத்தது, பிள்ளைக்கு அடுத்தது பேரன், அவங்க வரணும். தகுதிகளும் இருக்குது. திராவிட முன்னேற்ற கட்சியில இருக்கிற மூத்த தலைவர்களே சொல்றாங்க, அடிமட்ட தொண்டன் வரைக்கும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை விட என்ன சாட்சி வேணும்? இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மேம்பாட்டுத்துறையில இருக்காரு. அப்படி இருந்தோம் அவர் பாத்தீங்கன்னா இப்ப வெறும் அவரோட தொகுதி சேப்பாக்கம், அங்க சுத்துறதுல தமிழ்நாடு முழுவதும் சுத்தி வர. அப்பனா என்ன இருக்கு? மக்கள் பணி தானே பண்றாரு. அதை வரவேற்கணுமா, வரவேற்க கூடாதா? அதை தான் எல்லா மக்களும் வரவேற்கிறாங்க. சில பேர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக அவரை விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்றவங்க பேரை நீங்களே லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஒருவர் ஆச்சு அவரோட விமர்சனம் பண்றதுக்கு தகுதியுடையவங்களான்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் தாத்தா இருந்தாரு, அப்புறம் வந்து அப்பா ஆனாரு, இப்ப நெக்ஸ்ட் அவர் ஆவாரு.
அவர் அந்த தகுதியை வந்து இன்னும் வளர்த்துன்னு வந்துடுவார். கண்டிப்பா வந்து அவருக்கு இன்னும் டைம் வேணும்னா கண்டிப்பா வந்துடுவார். இன்னும் எங்களுக்கு முதலமைச்சராகவே ஆகணும்னு எங்களுக்கு ஆசை. இப்ப துணை முதலமைச்சரா இருக்கிறதுனால அவரே சிஎம்மா வந்தா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா அவர் தான் முதலமைச்சர். ஏன்னா வேற யாரும் வர முடியாது, அவர் தான். ஏன்னா அவர் ஸ்டாலின் கத்துது அவர் தான். ஆமா, எல்லாம் பண்ணுவார், செய்வார். உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? இருக்கு. இல்லாதப்பட்டவங்களுக்கு இன்னும் செஞ்சாங்கன்னா நல்லதுதான். படிக்க எங்களால படிக்க முடியாத பசங்களாம் நல்லா படிக்கணும்ட்டு நாங்க ஆசைப்படுறோம். அதே மாதிரி விதவிங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யணும். ஆமா, தகுதி இருக்கு. இப்ப அவர் தானே எல்லாம் எடுத்து பண்றாரு. அவர் தானே எல்லா ஊருக்கும் எடுத்து பண்றாரு. அதெல்லாம் இப்ப அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்குது, நிச்சயமா இருக்குது. 100க்கு 100 உண்மை. எங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு அவர்கிட்ட இருக்கணும். எல்லாருக்கும் நல்லது பண்றாங்கப்பா. அநேகம் பண்றவங்களாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதான் புள்ள வந்து நல்லதுதான் பண்ணுது. கண்டிப்பா இருக்குதுப்பா, கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா அவருக்கு தான் போடுவோம், வேற யாருக்கும் போட மாட்டோம். கண்டிப்பாமா, கண்டிப்பா முக ஸ்டாலின் தலைவர் இருக்காரு, அது பிறகு அவர் தானே. அந்த தகுதி இருக்குதுமா அவருக்கு. துணை முதல்வர் சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க குடும்பத்துல அவர் அடுத்தது வரும்போதுன்னு ஒரு சந்தோஷம் தான். ஆமா, நாங்க ஓட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்தாருன்னா நல்லா ஃபீல்டு ஒர்க் நல்லா இருக்கு. அவருக்கு நான் ஓட்டு போடுவேன். நல்லது. ஓட்டு போடுறேன் ஐயா, நான் ஓட்டு போட்டுனே இருக்கிறேன். நாங்க இவங்க வீட்டுலனே 10 ஓட்டு இருக்குது. சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க ஏத்துப்போம். அவர் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது, அவர் தான் வரணும். கண்டிப்பா ஏத்துப்போம். இவ்வளவு செய்யறாரு முதலமைச்சரா, அவரு ஏதாவது வரணும், எங்களுக்கு வேற யாரும் வர தேவையில்லை. அதுக்கான தகுதி அவருக்கு தான் ஓட்டே. நல்லா ஏத்துப்போம். அவரு இப்ப நல்லா செய்யறாரு எங்க இதுக்கெல்லாம், அதனால ஏத்துப்போம். மனசார ஏத்துப்போம். கண்டிப்பா அது ஏத்துக்கூடிய விஷயம் தான். நல்லது செய்யறாங்கன்னு கண்டிப்பா ஏத்தாகணும். கண்டிப்பா ஏத்துக்கோ மேடம். இளம் வயசு நல்லா ஃபீடா பண்றாரு, இன்னும் மென்மையா இருக்கும் மேடம் பண்ணாங்க. சந்தோஷம் அவருக்கு. நாங்கெல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். அந்த காலத்துல இருந்து ஃபேமிலி எங்க பாட்டம் பாட்டியெல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க வீட்டுல 5 ஓட்டுக்குது அவருக்கு. நிச்சயமா அவங்களுக்கு இருக்கு. எங்களை பாதுகாக்கிறாங்க, எங்களுக்கு தேவையெல்லாம் நாங்க எதிர்பார்க்காதையே செய்யறாங்க. அவங்க நிச்சயமா இருக்கு அவங்களுக்கு இந்த தகுதி. இளைஞர்கள்லாம் வருங்கால தூண்கள்னு சொல்றாங்க. நம்மளுக்கே அவர் இவ்வளவு பண்ணும் போது பெரியவங்களுக்கும் நிறைய பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வருங்காலம் உங்ககிட்ட கிடைச்சிதான் மக்களை முன்னேற்றுங்க. வருங்காலம் முதலமைச்சர்னா மக்களுக்கு என்ன தேவையோ, ஏன்னா அவரும் வந்து சாதாரண பேசிக்ல இருந்து வந்தவர் தான். யாருமே பிறக்கும் போது வந்து பெரிய பணக்காரனா யாரும் பிறகுல. அவரும் சின்ன குழந்தையில இருந்து வரும்போது என்னதான் பணக்கார விட்டு இருந்தாலும் ஏழைகள் கூட பழகி ஸ்கூல்லாம் பழகி தான் வந்திருப்பாரு. தெரியும் அவர் ஏழைகளை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. வீதியில போகும்போது எத்தனை மக்கள் ஏழைகள் பிளாட்பாரத்தில் படுத்துருக்காங்க எல்லாமே தெரியும். அது ஒரு முறை ராத்திரி வீட்டுல தூங்கும் போது சிந்திச்சாருனா போதும். சரி, இந்த மக்கள்லாம் இப்படி அடிப்படை மக்கள்லாம் உரிமையில இருக்காங்களே, நம்ம இந்த லெவலில் இருக்கா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்க வந்து அவங்களோட வாழ்க்கை முன்னேறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது அவர் பார்த்து செஞ்சா போதும். ஏத்துக்கலாம் மேடம். ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு வந்து இப்ப நிறைய பண்றாரு. அதனால எல்லாருக்கும் நல்லது செய்வாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து ஏத்துக்கலாம் மேடம். மக்களுக்கு யார் நல்லது செய்யறதாலும் வந்தாலும் அது சந்தோஷம். கண்டிப்பா நல்லா ஆக்டிவா இருக்காரு, நல்லா தெளிவா, நல்லா பேச்சல் நல்லா இருக்குது. அவரு அடுத்து கண்டிப்பா சிஎம் தகுதி இருக்கு. அவர் பண்ணுவார், நல்லா பண்ணுவாரு. சிஎம் தான் நல்லா பண்ணுவாரு. கண்டிப்பா அவர் வரணும். இந்த ட்ரிப் அவர் வரணும். அதான் வேண்டுறோம் நாங்களும். ஏசப்பாலாம் வேண்டுறோம் நாங்க. அவர் வரணும், கண்டிப்பா வரணும். அதான் ஆசை எங்களுக்கெல்லாம். காலப்பெல்லாம் அவங்க இருக்கணும் அவரு. ஏத்துப்போம்மா, நாங்க ஏத்துப்போம். எல்லாருக்கும் நல்லது தானே செய்யறாருமா அவரு. யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் எங்க வீட்டு பிள்ளையா தான் நாங்க நினைக்கிறோம். இந்த இடத்துல அண்ணனுக்கு அண்ணனாவோ எல்லாமே தான் செய்யறாரு. எங்களுக்கு என்ன கேட்குறோமோ, ஒரு மயசு டைம்ல கூட நாங்க கேட்காதவனே அவர் வந்து எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறாரு. எங்க தலைவரி ஆச்சு அவரு. நாங்க ஏத்துதானே ஆகணும். வேற யாருக்கும் நாங்க ஓட்டு போட மாட்டோம். உதயநிதி தான் போடுவோம். நாங்க நினைச்சுன்னு இன்னும் சூப்பரா இருக்கம்மா. நாடே தெரிஞ்சிடம்மா. அவர் ரவுடிஸ் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. அவர் எப்ப முதலமைச்சர் ஆவாரு நாங்க எதிர்பார்த்துக்கிறோம். அவர் தான் வரணும். அப்படியே அவங்களே தான் சொல்றாரு. அவங்கள வீட்டு கஷ்டத்துக்கு போடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. இன்னும் நல்லா இருக்கும். அவங்க அப்பா முதலமைச்சர் ஆகி இவர் குடுக்குற ஐடியா தான். அப்ப அவரே முதலமைச்சர் வந்து எங்க அண்ணன் வரணும். எங்களுக்கு இவர் வந்தாருன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் இதுவா இருக்கும். எங்களுக்கு மொத்த சப்போர்ட் அவர் தான் வரணும். கண்டிப்பா 100% நாங்க ஏத்துக்குங்க. மற்றும் ஏத்துக்குவாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனா அவரோட செயல்பாடு எல்லாமே சிறப்பா இருக்கு. அதனால அவரே முதல்வராக வந்தாலும் கன்ஃபார்மா நாங்க ஏத்துக்குவோம். ஏத்துக்குவோம், கண்டிப்பா போடுவோம். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. ஆமா, எங்க உயிரே அவர் தான். அவருக்கு எல்லாமே அவர் தான்.
கண்டிப்பா ஏத்துப்போம். எல்லாமே அவங்க வாரிசு ஃபுல்லாவே வந்தாலும் நாங்க கண்டிப்பா ஏத்துப்போம். ஏன்னா அவங்க வந்தாலே எங்களுக்கு மக்களுக்காக என்ன செய்யணுமோ எல்லாருக்குமே எங்களுக்கு எந்த குறை இல்லாம செய்யறாங்க. அதனால கண்டிப்பா வந்தாலும் ஏத்துப்போம் நாங்க. நான் வந்து ஸ்ரீலங்கன், அதாவது இலங்கைக்காரன். நான் வந்து ஸ்ரீலங்கன். எங்களுக்கு வந்து இங்கே ஓட்டு உரிமை கொடுத்தா எங்கள் மக்கள் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு உரிமை கொடுத்தா எங்கள் மக்கள் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவாங்க. கரெக்டாக ஏற்றுப்போம். அப்பனோட புள்ள தான் டாப்பில் இருக்கிறார். அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பனே ஒன்றும் பண்ண முடியாது. நேரம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். 100 வருஷம் அவங்க குடும்பம் நல்லா இருந்தால் போதும். கண்டிப்பா ஏத்துப்போம். நாங்க எதுலயும் மாற மாட்டோம். ஜெயலலிதா அம்மா கத்துது இப்ப தலைவர் தான் முக ஸ்டாலின், அவருடைய பையன் தான். இப்ப நாங்க எந்த கட்சியில போய் சேர மாட்டோம். கண்டிப்பா. ஜஸ்ட் முஸ்லீம் ஃபெஸ்டிவல் வந்தாலும் நல்லா செய்யறாரு. இப்ப தீபாவளி வந்தது, கரண்ட் அடுப்பு கொடுத்தாரு, நல்லா செய்யறாரு எங்க தொகுதியெல்லாம். கண்டிப்பா ஏத்துப்போங்க. அவருக்கு என்ன அதை விட என்ன தகுதி வேணும்? முதல்வராக அவரை விட வேற யாரும் இல்லை. அவருக்கு தகுதி இருக்கு, தகுதி இல்லைன்னா சொல்ல வாய்ப்பே கிடையாது. அவர் முதல்வர் ஆக்கலாம். எங்க தலைவருக்கு அப்புறம் அவர் தான் அடுத்த முதல்வர். அவர் தான் வர எலெக்ஷன்ல கூட அவர் முதல்வராக நிக்க வச்சா கூட நாங்க சந்தோஷமா அவருக்கோசம் ஓட்டு போடுவோம். கலைஞர் என்ன சொல்லலாம், இப்போ எல்லாம் யாரும் முதலமைச்சர் வந்து அவங்களுக்கு ஒரு கடமைகளுக்கு அதை செய்வாங்க, அதை அவங்க செஞ்சுட்டு வராங்க, அவ்வளவுதான். பெஸ்டா பண்ணாங்கன்னா கலைஞரோட பெஸ்ட் சொல்ல முடியாது. அவரோட மகன் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து நல்லா செஞ்சிட்டு இருக்காரு. அவங்க புள்ள வரும்போது நேர்மையான வழியில கொண்டு போனாக்கா எல்லாமே நல்லபடி நடக்கும்மா. அன்னைய காலகட்டத்தில் பார்க்க போனால் கலைஞர் நான் அடிமட்டத்தில் இருந்து கடினமாக உழைச்சி மக்களுக்காக ரொம்ப சேவை செஞ்சார். இவர் இப்போதான் வந்து கிடையாது. ஆனால் இன்னைய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எப்படி ஒரு நல்வழி செய்யணுமோ அதை நல்லா செய்யணும். வர தொகுதியை நல்லா மேம்பாட்டுக்கு பாடுப்பாங்க. 3 பேருமே ஐயாலேருந்து இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயாலேருந்து அவங்க பையனும் அதே மாதிரி அந்த பாதையிலே போகணும்னு நம்பிக்கை இருக்குங்க. இந்த தொகுதியை பொறுத்தது நல்லபடியாக அவங்க எப்படி சொல்றது, அவங்க வீடு மாதிரி இந்த தொகுதி. வாரத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி இங்கே வந்து ஒரு எப்படி சொல்றது, எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க மக்களை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. போன வாரம் கூட வந்து போயினாங்க ஸ்டாலின் ஐயா. ஏன்னா ஒரே ஃபேமிலி. அவர் வந்து பெரிய தலைவர், இவர் வந்து சின்னவர். இது அதுக்கு அடுத்து தான் இவர் இளையவர். அவ்வளோ 3 பேருமே பெஸ்ட் தான். பட் எப்படின்னா அவரு கலைஞர் ஐயா வந்து எல்லாத்துலயுமே பெஸ்ட். அதுக்கு அடுத்து ஸ்டாலின் ஐயா. இவரு துணை முதல்வரும் நல்ல இதுதான். ஏன்னா வருங்கால ஜெனரேஷனுக்கு அவர் ஏத்தவர். கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லுவேன். வழியில வந்தவர் தான் இவரும். இருந்தாலும் இவர் வந்து எங்களை மாதிரி எல்லாருக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்றாரு. நான் பார்த்த வரைக்கும் அவங்க பண்ணி நம்ம இது வரைக்கும் பார்க்கல. என்னை பொறுத்தவரை நான் வந்து கலைஞர் அடுத்து இருக்கு. அவருக்கு அந்த காலத்துல அவருக்கு எனக்கு வயசு 65 ஆகுது. யாருக்கு பல வருஷமா பல வருஷம் பார்த்துருக்கேன். கருணாநிதி வந்து எப்பயுமே ஒரு பெஸ்ட். அவர் மக்களுடைய தேவைகள் என்ன பண்ணி மக்களுடைய தேவைகள் அவர் யாரும் சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் அவருக்கு தெரியும். ஏன்னா சாதாரணமா அவர் வந்து ஒரு யாரையாருந்து வந்தவர் தான் அவர். அதனால மக்களுடைய அடிப்படை மக்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலின் சார் சொன்ன பண்ணும்போது என்ன மக்களுக்கு தேவை அது செய்யறாரு. கலைஞர் மக்களுக்கு தேவை என்ன தேவைப்படுன்றது அவர் செஞ்சாரு. இவங்க தேவைகளை செய்யறாரு. இவரு உதயநிதி ஸ்டாலின் இனிமேல் தான் அவர் வருங்காலத்தை பார்க்கணும். அவரை சாலிம் சார் தான் செய்வார். இவங்க வந்தால் தான் நல்லா செய்கிறாங்க. ஏன்னா கலைஞர் வீட்டிலேருந்து வந்தால் தான் நல்லா செய்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு கொரோனா கூட வந்து அவங்க கெலிக்காத மாரியே எங்களுக்கு சேர்ந்துவாங்க. சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா சாப்பாடு கீப்பாடு துணி கிணி ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே எங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க. அப்படி இருந்தால் அவங்க வந்தாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ இவரு தான் செய்யறாரு, உதயநிதி ஸ்டாலின் தான் செய்யறாரு, நல்லா செய்யறாரு. 3 பேருமே சிறப்பான முறையில் தான் நடந்துட்டு இருக்காங்க. தலைவர் எடுத்து தளபதிக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. அவரும் அவங்களோட வழியிலேயே சிறப்பாக பண்ணியிருக்காரு. இங்கே பக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது. அடிக்கடி வருவார், நல்லா பேசுவோம், எங்களுக்கு கை காமிச்சிட்டு போவார், நல்லா பழகுவார். அவர மாதிரி ஒரு எம்எல்ஏவோ மந்திரியாவோ இன்னைக்கு டெப்டி சிஎம்மாவோ இருக்கிறாருன்னா பெரிய விஷயம். எங்களுக்கு வந்து தொகுதிக்கு நல்லது பண்ணுறாரு. மக்களும் நல்லா அவர் பண்ணுறதை பார்த்துட்டு தெளிவாக இருக்காங்க. அடுத்தது 2026 முதலமைச்சர் மறுபடியும் தளபதி தான் வருவார். அந்த நம்பிக்கை அங்கே இருக்குது. டெப்டி சிஎம்மா இருக்கும் போதே இவ்வளோ பண்ணுறாருன்னா சிஎம்மா வந்து என்ன பண்ணுவார்? ஒரு மாவட்டத்துலேயும் போயிட்டு அங்கே குறைகளை கேட்டு எல்லாம் பண்ணி வர்றாரு. வேற யாரும் வர வேண்டாம், அவரே வந்தா போதுங்க. மக்களுக்கு நல்லது செய்வோம், நல்லது செய்யறாங்க. இப்ப பஸ் அரிசெல்லாம் எங்களுக்கு 10 ரூபா மிச்சம். இப்ப 2 வாரமா வரோம். பெண்களுக்கு வந்து அதான் மிச்சம். சரிங்களா? அதனால எங்களுக்கு அவரே வரணுங்க. அவர் வரட்டும். சாமி கும்பிடுறோம் உண்மையாலுமேங்க. நாங்களாம் எல்லாத்துக்கிட்டையும் அதான் சொல்லியிருக்கோம். அவர் தான் வருவாரு, எப்பவுமே அவர் தான் வருவாருங்க. ஏன்னா அவங்க அப்பா எல்லாம் அதேதான் இந்த இதுலயே இருக்கிற ஆட்சியிலேயே இருக்கிறாங்க.
அது இல்லாம நாங்க வந்து எங்க குடும்பத்துலமே அவருக்கே தான் எல்லாம் ஓட்டெல்லாம் போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதனால எனக்கு பிடிக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் நான் தான்ற மாதிரிலாம் கிடையாது. நான் தான் மக்கள் அப்படின்ற மாதிரி தான் அவர் வாழ்றாரு. மெயினானது அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த பிளான் எல்லாமே வந்து ஒரு கரெக்டாக எது எப்படி பண்ணால் என்ன நடக்கும், பேர் வரும் மக்கள்கிட்ட அப்படின்ற ஒரே ஒரு இதுதான், அவ்வளோதான். 10 நாள் 20 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கழகத்துடைய முரசொலி செல்வம் அவர்கள் மறைஞ்சாரு. அந்த இறுதி துக்கம் வந்து நடந்திருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த துக்கத்திலிருந்து மீளாத ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு, நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு சாயங்காலம் எல்லா துக்கத்துல தான் இருப்போம். எதிர்பாராத ஒரு விபத்து, தூங்கிட்டு இருந்த மனசை காலைல எந்திரிக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல வேலூர்ல வந்து அந்த சென்னைக்கு அருகையில வந்து ஒரு ரயில் விபத்து நடக்குது. அந்த பேஷண்ட்டை வந்து இன்னைக்கு சென்னை மருத்துவமனை இருக்காங்க. ராத்திரி 1 மணிக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு குடும்பத்துல மாமா ஒருத்தர் இறந்திருக்காரு, அவருடைய அடக்கம் பண்ணிட்டு வந்து அந்த துக்கத்திலிருந்து மீளாத குடும்பம் ராத்திரி 1 மணிக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, மக்களுக்காக பாத்துட்டு இருக்காரு. அப்பவே தெரியல அவர் எப்படி உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. மக்களுக்காக தன்னுடைய இமைகளா வந்து மக்கள் நினைச்சு தமிழ்நாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய உழைப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. இந்த துணை முதலமைச்சர் பதவியா அவருக்கு ஒரு அங்கீகாரம் தான். இதை விட பெரிய அங்கீகாரங்கள் காத்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களுமே பிடிக்குங்க. ஆக்டராவும் பிடிக்கும், அரசியலும் பிடிக்கும், எல்லா விஷயத்திலுமே பிடிக்கும். ஒரு தேதி அறிவிப்பாங்க, இங்க வராரு, இது பாக்குறாரு, நம்ம மக்களை சந்திக்க வராருனாக்கா அவர் வந்து இப்படி தூரமா அங்க நின்று எல்லாம் பாக்குறது இல்ல, பக்கத்திலேயே வந்துருவாரு. அப்படியே வந்து பார்த்து மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதாவது குறையா இருக்கா அப்படி பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏதாவது நம்ம சொன்னா நின்று கேட்பாரு. அதுக்காக தான் அவரை ரொம்ப பிடிக்குது. அவங்க அப்பாவும் பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் நல்லா பாப்பாரு, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் அவரை. அவரோட நாங்க வந்து கோவிட்ல ஒர்க் பண்ணும்போது சார் கூட நான் போட்டோ எடுத்திருக்கோம் 142 அந்த இதுல டிவிஷன்ல. அதனால உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். தளபதி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனல் கேர் எடுத்து பண்றாருல. இப்போ அவர் ஆபீஸுக்கு எம்எல்ஏ ஆன உடனே நிறைய லெட்டர்ஸ் போச்சு. இந்த இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஃபீஸ் கட்ட முடியல, இங்கெல்லாம் கரண்ட் எல்லாம் இல்லாமல் இருந்தது, அதாவது இபி சிங்கிள் இபி இருந்தது, அதெல்லாம் பர்சனலாக எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்தாரு. சார் அவர் தொகுதியில் ஒரு சாவுக்கு உய்ந்தாலே அதை கேள்விப்பட்டார்னா மறு நிமிஷமே வந்து நிற்கிறார். அது துணை வட்டச் செயலாளர், செயலாளரில், பகுதி செயலர், அது யாராக இருந்தாலும் சாதாரண உறுப்பினர் இருந்தாலும் அது உடனே வந்து ஒரு ஃபோன் வந்து பண்ணணும் தான். அது வந்தவொடனே கரெக்டாக அந்த இடத்துல நிற்கிறாரு. அந்த சாவுக்கு வந்து மாலை போடுறாரு. அது செஞ்சது செய்யாத அப்பல பிரச்சனை. ஒரு துணை முதலமைச்சர் வந்து அவர் தொகுதியில, இந்த தொகுதியில எந்த ஒரு இதுல ஏதோ நானாலும் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நின்றுறாரு. அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு நாங்க கட்சிப்பட்ட வேற விஷயம் அவருக்குன்னு சொல்லிட்டு நாங்க உயிரே கொடுப்போம். அவரோட அன்பு தாங்க. அவர் எல்லாத்தையும் பழகிற விதம் தான், இங்க மக்கள்ல பழகிற விதம் தான். அவர் எல்லாருக்கும் எல்லாமே நீங்க சொன்னீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் காதுக்கோ அவர் பாக்குற மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவார் உடனே. அவரோட கடின உழைப்பு, அவங்க அப்பாவோட இது கடின உழைப்பு தான் மக்கள் நல்லது செய்யறா இருப்பார். அதனாலதான் அவரு இந்த துணை முதலமைச்சர் ஆனார். அவங்க உழைப்பு தான் காரணம், அவங்க பேரண்ட்ஸோட இது காரணம். அவருடைய மரியாதையும் அந்த இதுதான், மதிப்பும் தான். என்ன சொல்ல, மூத்தவங்க பண்ணி வழி காமிச்சிருக்கிறாங்க, இருந்தாலும் தனக்குன்னு ஒரு இது பண்ணி அவர் கொண்டு வர்றார். மக்களுக்கு பிறருக்கு ஏதோ செய்யறதுக்காக இப்ப நல்ல ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களிடையே எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. அது மாதிரி எல்லாரும் கடைசி வரல இருந்து எல்லாரும் ஜனங்களுக்குலாம் நல்லது செய்வாரு. நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். அவரும் ஒரு நல்லது உதவி செய்யறாரு ஏழை மக்களுக்கெல்லாம். அதே மாதிரி அவங்க அப்பா தலைமுறையில் அவரும் சேர்ந்துட்டாருந்தா அவர் பக்கமும் நாங்களும் இருப்போம் தான். எப்படியா இருந்தாலும் நிறைய பேர் கெஸ் பண்ணது தான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் இவரும் வருவாருங்கிறது. ஸோ அதே மாதிரி அவரும் எம்எல்ஏ ஆனார், அதே மாதிரி பாலிடிக்ஸ் வந்தார், இப்போ சிஎம் டெபுட்டி சிஎம் ஆகிட்டார். ஃபியூச்சரில் சிஎம் மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எம்எல்ஏ இருந்தாரு, நல்லா செஞ்சாரு. மினிஸ்டர் இப்ப மினிஸ்டர் ஆக்காரு, இன்னும் ரொம்ப நல்லா தான் செஞ்சிருக்காரு. சாதாரண மனுஷன் ஒரு தொண்டனை போல ஒரு மினிஸ்டர் ஒரு கெத்து இல்லாம ஒரு சாதாரண மனுஷன் எப்படி செய்யறனோ அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு, நல்லா செய்யறாரு. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்னா அவரு இப்ப எம்எல்ஏவை எப்படி செஞ்சாரோ அதை விட இனிமேல டபுள் மடங்கா செய்ய போறாரு. காரணம் வளர்றது சார், நல்லது பண்ணாங்க யாரு இருந்தாங்க நம்ம ஓட்டு போடுவோம். சரி, அவங்க நல்லது பண்ணா அவரு தான் நம்ம ஓட்டு போட போறோம். அதான் விடாமுயற்சி தான். கண்டிப்பா வந்து இரவு பகல் பார்க்காம அவர் உழைச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு இங்க இருப்பாரு, சேப்பாக்கத்துல இருப்பாரு, நாளைக்கு பார்த்தா மதுரையில இருக்காரு, அப்புறம் திண்டுக்கல்ல இருப்பாரு, எல்லா ஊருக்கும் போறாரு, உழைச்சிக்கிட்டே இருக்காரு. அவ்வளவுதான். அந்த உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த துணை முதலமைச்சர். அடுத்தது வந்து அவங்க அப்பாவுக்கு முதலமைச்சர் போட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி செய்யறதே வந்து எல்லாமே செய்யற மாதிரி தான், பாக்குற மாதிரி தான். இதுக்கு மேல நான் தனிப்பட்ட முறையில் பாக்குறது டெப்டி சிஎம் இல்ல, அவர் தான் அடுத்த சிஎம்ஏ. புரிதுங்களா? அடுத்த சிஎம் ஆகலாம். அதுல ஒரு மாற்றம் கருத்து எதுவுமே இல்லை.
அது யார் சொன்னாலும் யார் இது பண்ணால் அதை பற்றி இந்த விஜய் வந்தார், இந்த இவங்க வந்தார், அவங்க வந்தார். டிஎம்கே இருக்கிற முட்டம் எவன் வந்தாலும் ஒரு சீண்டு கூட சீண்ட முடியாது. இப்போ மக்கள் மத்தியிலே நல்ல செல்வாக்கம் வந்துட்டு இருக்காரு. எம்எல்ஏ வந்து மினிஸ்டர் ஆகும்போது வந்திருக்காரு. இப்போ துணை முதலமைச்சராக இருக்கும்போது மக்கள் ஆதரவு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவருக்கு தான் போடுவோம். எங்க தலைமுறையா நாங்க போட்டுன்னு வர்றது அதுதான். யாருக்கும் நாங்க போட மாட்டோம். அது வந்து பழக்கம் போச்சு. ஏதோ எங்க சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு வீட்டில் எத்தனை ஓட்டு இருந்ததோ எல்லாம் அவருக்கு தான் போடுவோம். நாங்கள் வந்து பரம்பரையாக உதயசூரி கட்சிக்காரவங்க தான். அவங்க தாத்தா இருக்குல்ல, தாத்தாவுக்கு போட்டால் அவங்க அப்பாவுக்கு போட்டோம், அவருக்கு தான் போடுவோம். சத்தியமாக அவருக்கு தான் போடுவோம். இன்னும் ஓட்டு போடுவோம். இன்னும் எங்கள் பேர பிள்ளைங்களாம் இருக்குது, அதுங்களும் வளர்ந்து செய்யும். இப்போ பாதிப்பு பேர பிள்ளைங்க வந்து இப்போ உதயநிதிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. எல்லாமே அவங்கெல்லாம் வாலிபர் ஆகிட்டாங்க, நிற்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஐயா எங்களை வந்து நல்ல வழி காட்டணும். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவி பண்ணணும். இங்கேயே எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா இந்த தலைமுறை அவங்க நல்லா இருக்கணும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே சொல்லியிருக்கிறார். நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. 234 தொகுதியில் அத்தனையும் நாங்கள் வின் பண்ணுவோன்றத இந்த இடத்துல ஆணித்தனமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு நம்மளுடைய தளபதியும் இளையவரும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அவருக்கே தான் நாங்கள் எங்கள் ஓட்டு நாங்களாம் எதிரிலும் மாற மாட்டோம்மா. மற்ற பேர் எப்படி மாறுறாங்களே தெரியாது. நாங்களாம் அப்பத்துலேருந்தே நாங்கள் அவருக்கு தான் போடுவோம். அவரே வரணும் நாங்கள் ஆசைப்படுறோம்மா. கண்டிப்பா அவர் தான் வருவாரு. நாங்க இருப்போம், அவரை நாங்க கொண்டு வருவோம். இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து திருநங்கை எங்களோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குதுமா என்னைக்குமே. அவருக்கு தான்மா எங்க ஓட்டு. அவர் தான் இப்போ துணை முதலமைச்சராயிட்டாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? முதலமைச்சர் அவ்வளவுதான், முதலமைச்சர் தான். அப்புறம் என்ன பண்றது? அவருக்கு தான் ஓட்டு. நிச்சயமாக தமிழகத்தை வழிநடத்த எதிர்காலத்தில் அவரை விட்டால் வேற தலைவர் இல்லை. அவர் மட்டும் இந்த தமிழகத்தை வழிநடத்துவதற்கு இல்லாவிட்டால் இந்த தமிழகம் நிச்சயமாக முன்னேற்ற பாதையிலே செல்லாது. அதை ஒட்டித்தான் இன்று தமிழகத்தில் உள்ள நடுநிலையாளர்களும் எங்களை போன்றவர்களும் இளைஞர்களும் வருங்காலத்திலே அவர் முதல்வராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். முதல்வர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. நீ வருங்காலம் வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு பல காளான்கள்லாம் முளைச்சு வருது. அந்த காளான்கள்லாம் பரவாயில்ல, நாளைக்கு வெயில் அடிச்சா காஞ்சு போயிருங்கிறது தெரியாது. சூரியனோட வெப்பத்துல பல பேர் முதலமைச்சர்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவருடைய உழைப்பு அப்படிங்கறத நம்ம எண்ணி பாக்கணுங்க. இத்தனை சொன்ன மாதிரி அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது அந்த முதலமைச்சர் நாற்காலியை விட பெரிய நாற்காலி அவருக்காக காத்து கொண்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த முதலமைச்சர் பதவி வந்து அவருக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்காரு. முதலமைச்சரை தாண்டி அவர் வந்து மக்கள் மதங்கள்ல மிகப்பெரிய ஒரு இடத்துல கோந்திருக்கிறாரு இன்னைக்குமே அப்படிங்கறத நம்ம சொல்லிக்க விரும்புறாங்க. வரப்போற எலெக்ஷன்லயும் சரி, அண்ணனோட செயல்பாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். அண்ணனுக்கு நாங்க எல்லாரும் சப்போர்ட்டா இருக்கோம். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன் சீக்கிரம் இப்போ துணை முதல்வரா இருக்காங்க. சிஎம் ஆகிறதுக்கு நாங்க இன்னும் நல்லா அவருக்கு சப்போர்ட்டிவா இருப்போம். எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் நீங்க துணை முதல்வர் ஆனது. சீக்கிரம் நீங்க சிஎம்மா நாங்க பாப்போம். துணை முதல்வர் அமைச்சரா இருக்கிறவர் நாளைக்கு மேலும் ஓங்கி பெரிய மக்களுக்கு பெரிய சேவை பண்ற மாதிரி முதலமைச்சரா ஆகணும் அப்படின்றத என்னுடைய வாழ்த்துக்கள். அவருதான் கட்சியாக நாங்க போட்டுன்னு இருக்கிறோம். எங்கேயும் மாற மாட்டோம். அவருக்கு தான் போட்டுன்னு வரோம். என்ன இருந்தாலும் நாங்க அவருக்கு தான் போடுவோம். மற்றபடி நான் நான் ஓட்டு என்னோட புத்தி தெரிஞ்சதுல இருந்துமா நான் ஓட்டு டிஎம்கே ஓட்டு தான். எங்க குடும்பமே டிஎம்கே தான். கண்டிப்பா போடுவோம், அதெல்லாம் போடுவோம். எப்பவுமே அவருக்கு தான் போடுவோம். எங்க குடும்பமே கட்சியே அவர் தான். தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் எத்தனை பேர் கட்சி தொடங்கினாலும் தொடங்க போவதாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு சொத்தாக திகழ்ந்து வருகின்றது. அப்படிப்பட்ட இயக்கத்திலே படிப்படியாக உயர்ந்து என்னால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த காரியத்தை தனிப்பட்ட முறையில் செய்து காட்ட முடியும் என்கின்ற ஒரு உறுதியை நிலைப்படுத்தியவர் தான் மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள். இன்றைக்கு சென்னையில் மழை வெள்ளம் இருந்த போதிலும் கூட மக்களுக்காக தன்னை களத்திலே இறங்கிய ஒரு போர் வீரனை போல ஒரு மாவீரனாக திகழ்ந்து எல்லோருடைய மனதிலும் இன்று இடம் பிடித்திருக்கக்கூடியவர் தான் மாண்புமிகு உதயநிதி அவர்கள். கழகத்தினுடைய எதிர்காலமாக விரைவிலே கழகம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதில் இருவேறு கருத்து கிடமில்லை. அவங்களுக்கு தான் போட்டுக்கிறோம். நாங்க வந்து ஓட்டு வந்தோன்னே அவங்களுக்கு தான் போடுறோம். நாங்க யாருக்கும் போட மாட்டோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஹாப்பி, ரொம்ப 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 ஹாப்பி. அவருக்கு வரணுமே, அந்த இது இருக்குல்ல அவருக்கு கிடைக்கணுமே. அவருக்கு ரொம்ப அதிர்ஷ்டக்கார். நாளைக்கு சிஎம், நாளைக்கு பிஎம். அவரோட வளர்ச்சி இன்னும் அதிகமா இருக்கும் தமிழ்நாட்டில்.
இன்னும் என்னென்னமோ நவீன காலத்துல கொண்டு போயிட்டே இருப்பாப்ல. கண்டிப்பா அவருக்கு போடுவோம்க்கா. நாங்க அவருக்கு தான் போட்டுட்டு இருக்கோம். இந்த வாட்டி அவருக்கு தான் போடுவோம். அவங்க லெவல் வேற, இவங்க லெவல் வேறக்கா. இவரு ஆக்டரா வரவருன்றது வேற, அவங்க அரசியல்ல இருந்து கத்துட்டு வரவங்கன்றவங்க வேற இல்லக்கா. அவருக்கு என்ன சொல்ற அடிப்படையில இருந்து வரவர் இருக்கா அவர்லாம். இவரு சொல்றதுக்காக சொல்லலாம், வேணா விஜய் வேணா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு. ஆனா அவங்க இது வேற, இவங்க இது வேறக்கா. அவங்களோட கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. அவங்க லெவல் வேற இடத்துல இருக்கு. உதயநிதின்றவர் எங்கேயா இருக்காரு. இப்பதான் வந்திருக்காரு. அதாவது ஒரு தத்துக்குட்டி மாதிரி வந்திருக்காரு. அது ஆக்டிங்ல வேணா விஜய் வேணா ஒரு டாப்பான்னு சொல்லலாம். அரசியல்னு வரும்போது அவர் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா இருக்குங்கண்ணா. எப்படி நாங்க கலைஞர் ஐயால இருந்து ஸ்டாலின் ஐயால இருந்து எல்லாரும் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் எப்பயுமே எங்களோடது இருக்கும். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ ஸ்டாலின் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். அவர் புள்ள இன்னும் நல்லா செய்யணும், எங்களுக்கு மக்கள் பாகலமா இருக்கணும். அவர் எங்களுக்கு எல்லா தொண்டும் நாங்கள் முன்னேற்றி கொடுக்கணும். அவருக்கு எங்களுக்கு சந்தோஷம் தான். 2026 வந்தா அவர் இன்னும் சந்தோஷம் தான் எங்களுக்கெல்லாம். கண்டிப்பா சார், எங்க ஓட்டு எல்லாமே அவருக்கு தான். அவர் தான் ஜெயிப்பாரு. சிஎம் ஆகாமலே இவ்வளவு பண்றாருன்னா சிஎம் ஆனா இன்னும் நல்லா பண்ணுவாரு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவர் தான் எங்களுக்கு சொல்ல தெரியல, ஆனா அவர் தான் எங்களுக்கு இந்த வாட்டி அவர் இருந்தாலும் இன்னும் சிறப்பா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேக்குற வாய்ப்புகள் இருக்கான்னு நீங்க என்ன மாதிரி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா வர ஒரே பதில் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நெஞ்சை தொடக்கூடிய செயல்கள் அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இளைஞர்களை நல்லா டச் பண்ணி அவர்களை சொல்றாங்க. இல்லாதப்பட்டவர்களா தேடி பாக்குற, இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறத விட இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது அண்ணா சொல்வாரு, ஏழையின் சிறப்பில் இறைவனை காணுமோன்னு. அதை இவர் செயல்படுத்திட்டு வர்றாரு. அவங்க தாத்தா செஞ்சாங்களா, அப்பா செஞ்சாங்களா, அதை தாண்டி நான் என்ன செய்யறேன்னு சேலஞ்சா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். வருங்காலம் அவரை தேடி இருக்கு, அவர் நம்பி இருக்கு. அவர் செய்வார் நம்புறோம். நாளை முதல்வர் அவர் தான், என்றும் முதல்வர் அவர் தான். இன்னும் 100 ஆண்டு காலம் இருந்தாலும் அவர் தான் முதல்வர். இந்த ஆட்சியில எல்லாமே நல்லதே நடக்குது. இனிமேலும் நல்ல ஆட்சியே வரணும், இந்த ஆட்சியே வரணும். மேலும் மேலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். நிச்சயமா ஒரு இளைஞர், அவருக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, அரசியல் தெளிவு எல்லாமே இருக்கு, வழிகாட்ட ஆளுக்கு இருக்காங்க. அது அவங்க காட்டுற வழிகாட்டல் எடுத்துட்டு நல்லபடியா பண்ணாருன்னா புலிமையான எதிர்கால தமிழர்கள் இருக்குன்னு நம்புறோம். நிச்சயமா எல்லாருமே கத்துக்கிட்டு வர்றதில்ல. அவர் அரசியல் அந்த பின்புலத்துல இருந்து வந்தவர். நிச்சயமா அதனுடைய நினைவு சின்னங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் நிச்சயமா அதுல வெற்றி பெறுவாருன்னு நினைக்கிறேன். இருக்குதான் சார். இப்போ உங்களுடைய அப்பா இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு வளர்ச்சியார் பாதை கொண்டு வருவார்ல, அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு அது பண்ணுவாருன்னு நம்பிக்கை. பண்ணுவாங்க. இருக்குங்க, சப்போர்ட் இருக்குங்க. அதெல்லாம் சப்போர்ட் கொடுக்கறாங்க. மக்களை இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க, போடுவாங்க. அவரே ஜெயிச்சு வரணுங்க, ஆட்சிக்கு வரணும். இதுதான் அவருக்கு வாழ்த்துக்கள். ஐயோ, ரொம்ப ஏத்துப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர்லாம் சிஎம் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உதயநிதி அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. எங்க ஓட்டெல்லாம் அவர் வீட்டுல 5 ஓட்டு இருக்கு. எங்க வீட்டுல ஃபேமிலியா எல்லாம் அவர் தான். எங்க ஊர் சைடு ஃபுல்லா தான். கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பால இருந்து எல்லாருமே அதே பழக்கம். அதுல அப்படியே வந்ததுனால மீண்டும் மீண்டும் எங்க தலைவன் தான் வரணும். அவரு இல்லைன்னா கூட அவரோட பேரை நல்லா செய்யறாரு. எங்க பிள்ளை, எங்க அப்பா, எங்க ராஜா நல்லா இருக்கணும். எங்க அப்பா வரணும். அப்பா உக்காந்த மாரி அவங்க உட்காரணும். எங்களுக்கு தேவை செய்யணும். அவங்களாலதான் நாங்க பிழைக்கிறோம்மா. எங்களுக்கு எந்த குறைய வைக்கல. நாங்க நல்லா இருக்கிறோம்மா. எந்த தொந்தரவு கிடையாது. நிம்மதியா படுக்கிறோம், நிம்மதியா எழுந்துக்கிறோம், நிம்மதியா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம், லோனு வாங்குறோம். எந்த குறையும் எங்களுக்கு கிடையாது. நாங்க போட்டாலும் உதயசூரியனுக்கு தான் போடுவோம். எங்க வீட்டுல 18 ஓட்டுக்குது. 18 ஓட்டும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். அவர் எங்களுக்கு உதவி பண்ணிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இளைஞர்கள்லாம் முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், 2 பேருமே சமமா தான் பார்த்தோம். இருக்கு எங்க ஆதரவுலாம் இருக்கு. நாங்க சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ஓட்டு வந்ததுல இருந்து அவருக்கு போட்டோம். தளபதி இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதல்வர். தளபதிக்கு பிறகு நாங்க உதயநிதி ஸ்டாலினை ஏத்துப்போம், ஏத்துக்கொண்டோம். கண்டிப்பா அவருக்கு தான் எங்க ஓட்டு. எங்க குடும்பமே அவருக்கு தான். கண்டிஷனா சாவர வரைக்கும் அவருக்கு தான் ஓட்டு, திமுகவுக்கு தான் ஓட்டு. கண்டிப்பா நாங்க அவருக்கு தான் போடுவோம். போடுவோம். இப்பவும் போட்டுட்டு தான் இருக்கோம். நாங்க எந்த ஒரு எதிர்கட்சி வந்தாலுமே சரி, அதுல எங்களுக்கு பெருசா விருப்பம் கிடையாது அதுல போடுறதுக்கு. ஏன்னா நாங்க இதுல நன்மைகள் அடைஞ்சிட்டோம், இனியும் நன்மைகள் அடைவோம். அதனால எங்களோட முழு ஓட்டு உதயசூரியனுக்கு மட்டும்தான். நிச்சயமா அதுக்குண்டான தகுதிகளை இப்பவே அவர் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காரு.
இப்போ கட்சியிலேயே வந்து மூத்த நிர்வாகிகளால வழிமொழியப்பட்டு தான் அவர் வந்து துணை முதல்வராகவே ஆயிருக்கிறாரு. அதே மாதிரி அனைத்து கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளாகட்டும் வாக்காளர்களா இருந்தாலும் கூட எல்லாருமே அவர் வர்றதை வந்து எதிர்பார்க்கிறோம். இளைஞரணி செயலாளர் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்ம கட்டாயமாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். வரக்கூடிய காலங்களில் அவருடைய பணி சிறப்பாக இருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து விரும்புகிறாங்க அவரை. இப்போ மழை காலத்தில் பாருங்கள் எவ்வளோ துணிதமான முறையில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் நைட்டும் பகலும் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உதயநிதி ஐயா அவர்களுக்கு உண்டு. கட்டாயமாக எதிர்காலம் அவருக்கு கட்டாயமாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் 26 கட்டாயமாக வெற்றி பெறும். அவருடைய வாழ்க்கை சிறப்பாகவும் அவருடைய அரசியல் பயணம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி என்னுடைய கருத்து நான் பார்க்குறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மரியாதைக்குரிய உதயநிதி அண்ணன் அவர்கள் பல்வேறு இடங்களும் போய் சென்று எந்தெந்த குறைகள் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எல்லாரும் எம்பி எம்எல்ஏ எல்லாருமே உணவுத்துறையிலிருந்து எல்லாரும் வாழ்த்துக்கிறாங்க. அதே போல் அடுத்த சிஎம் அவர் தான் வருவாருன்னு எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக அவர் தான் முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் அவர் தான். 2026 அவர் தான் முதலமைச்சர். எத்தனை பேர் கட்சி தொடங்கி வந்தாலும் அதெல்லாம் ஒரு பாகுபாடு இல்லாம எனக்கு மக்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சந்திக்கிறாரு. நல்லபடியா செய்யறாரு. எந்த கவலையும் இல்லை. எந்த முதலமைச்சரும் மக்களுக்கு நல்லது செஞ்சா எந்த முதலமைச்சரும் நல்லது பிடிக்கும். ஆமா, யார் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் வீண் போகாம தான் கொண்டு வராங்க. நல்ல செயலா கொண்டு வந்த முதலமைச்சர்களுக்கு நன்றி. அவருக்கு தான் போடுவோம். உதயசூரியனுக்கு தான் போடுவோம். அவர் நின்னா அவருக்கு தான் போடுவோம். எங்களுக்கு யார் உதவி பண்றதுன்னா அவர் தான். மு.க. ஸ்டாலின் அவங்க பையனை உதவி செய்யறாங்க. நாங்க அவருக்கு தான் போடுவோம் ஓட்டு. எங்க ஓட்டு அவருக்கு தான். எங்க ஃபேமிலியில 6 ஓட்டுக்குது. 6 ஓட்டும் சூரியனுக்கு தான். நான் என் உயிரே போடுவேன். ஆமா, நானு கலைஞரால தான் நான் வாழ்ந்தோம். இந்த பூக்கடை பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கும் கலைஞரால தான் வாழுது. எங்க தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஒன்று பூக்கடை பஸ் ஸ்டாண்டை மாதிரி எந்த நாடும் வராது. இதெல்லாம் கலைஞர் ஆட்சியில தான் வாழ வச்சாங்க. இன்னமும் வாழ்றாங்க. இவ்வளோ கோடி ஜனம் எந்த ஊர்ல பசி பட்டினியோட வர்றவங்களும் இந்த இடத்துல தான் பொழைக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த இடம் மாற போகுது. யாரு எப்படியோ தெரியாது. இதுவரையிலும் கலைஞரால தான் இந்த ஊர்ல 1 கோடி மக்கள் பொழைக்குது. இன்னும் எங்க பட்டினி பசமா வர்றவங்க இங்கே தான் சாப்பிடுவாங்க. நான் என் ஓட்டு, என் பேரன் பேத்தி, என் வாரிசெல்லாம் உதயசூரியன் ஓட்டு தான். அதெல்லாம் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது வந்து டிஎம்கே தாங்க வரும். மற்றபடி எந்த கட்சியும் வராது. தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்துச்சுங்க. டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க. அவங்க நல்லா இன்னும் இப்போ 100% பண்றாங்கன்னா இன்னும் அடுத்த டைம் பெட்டர் 200% ஜாஸ்தி பண்ணுவாங்க. கண்டிப்பா இருக்குங்க. எங்க ஃபேமிலியில எல்லாத்தோட சப்போர்ட்டுமே இருக்கும். எங்க பர்சனலா எங்க ஃபேமிலியில எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருக்கும். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த வாட்டியும் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 200 தொகுதி கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. கண்டிப்பா வரும். நல்ல முறையில ஆட்சி நடத்தி நிச்சயமாக செய்வோம். அது பண்ணிப்போம். அதனால நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாரு. மக்கள்லாம் ஈடுபட்டு நல்லா நல்லா செய்யறாரு. வருங்காலத்துல வந்து முதல்வர் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு. நல்லா இருக்கு, நல்லா செய்யறாங்க. இப்படியே இருந்தாக்கா நல்லா இருக்கும். எப்பவுமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். அது ஒண்ணா நிச்சயம். எல்லாருமே அவங்களுக்கே போடுங்க. அதான் நல்லது. நல்லது எங்க நடக்கணுமோ அங்கதானே ஓட்டு போடணும். அதனால அங்கேயே போடணும். கண்டிப்பா இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்க தானே வந்து சப்போர்ட் பண்ணோம். அதனால கண்டிப்பா இருக்கு. புதுசா வரவங்களுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் அவங்க சந்திப்பாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நிச்சயமா கொடுப்பேன். பிளஸ் எனக்கு என்ன எதுனா அவங்க வந்து நல்லா பண்ணணும். மக்கள் என்ன விரும்புறாங்களோ அது செயல் பண்ணும். அந்த மாதிரி செயல் பண்ணிட்டு வராங்க. இட்ஸ் குட். அவர் நிச்சயமா அவருக்கு தான் நாங்க போடுறோமே. நாங்க அந்த துணையே தான். எங்க புருஷனா அதுதான், என் மச்சனா அதான். நாங்க குடும்பமே அந்த கட்சி தான். அதான் நீங்க இப்ப பாக்குறதெல்லாம் ரொம்ப கம்மியானதுதான். இன்னும் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து நீங்க நிறைய இப்ப மீடியா இருக்கிறதுனால திமுக வந்து எப்படி குறை சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மீடியா இல்லாம நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க செய்யற நன்மைகள்லாம் நிறைய இருக்குது. வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதனாலனா ஏன்னா அவர் அரசியல்வாதி, அரசியல் ஒரு குடும்பத்துல பிறந்தவர். அதனால நிறைய அனுபவங்கள் இருக்குது. அவர் ஏற்கனவே ஒரு இதா இருந்த ஒரு எம்எல்ஏவும் அப்போ வந்து அதுக்கு உண்டான காரணம் நிறைய இருக்குது. அதனால அவர் வந்தா நல்லாவே இருக்கும். பல பேர் ஏத்துக்கிறாங்க. இன்னமும் ஏத்துக்கிட்டு அவரோட கூட இருந்து எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுப்போம். இது சத்தியமான உண்மை. இப்போ நார்மலா இந்த பீரியட்ல வந்து நாங்க வந்து சாலை ஓர வியாபாரம் தான்.
ஆனா எங்களுக்கு எவிசன்னு ஒன்று வரும் அடிக்கடி. ஆனா இப்ப இந்த எவிசன்றதெல்லாம் கிடையாது. சாலை வியாபாரக்காரங்க சப்போர்ட் தான் பண்ணியிருக்காரு. கார்டன் ஓபன் பண்ணும்போது அவர் வந்து சாலை வியாபாரிகளை வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்காக தான் அவங்க இருக்கிறாங்க சொல்லி எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டு போனாரு. இப்ப அடுத்த சிஎம்மா உதயநிதி ஸ்டார் வரும்போது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நான் கட்சிக்காரன் தான் ஓட்டு போடுவோம். ஆட்டோவே கட்சி தான் வாங்கி கொடுத்து எனக்கு. அந்த ஆட்டோவே கட்சி தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஆட்டோவே திமுக தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஆட்டோவை அதெல்லாம் கட்சியில் அவர் ஓட்டு தான். கண்டிப்பா என் ஓட்டு அவரு தான். துணை முதல்வர்னா ஒரு நாடவே தமிழ்நாடவே நிர்வாகம் பண்ணும். அப்ப எல்லாருடைய நலன்களையும் கவனத்துல வச்சு செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அந்த அந்த எண்ணங்கள் அவருக்கு இருக்கு. பிகாஸ் அது அவருடைய ஜீன் தான் சொல்லணும். அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம். அந்த பாரம்பரிய ஜீன் அவருக்கு அந்த திறமையை கொடுக்கு. அந்த திறமையை வளர்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அந்த திறமை வரும்னு சொல்ல முடியாது ஒரு குடும்பத்திலேயே கூட. அந்த திறமை இவருக்கு இயற்கையா வந்திருக்கு. அதை அவர் செயல்படுத்துறாரு. குறைஞ்ச காலம் இந்த 3 வருஷத்துல அவர் திறமைய நல்லா தான் செயல்படுறாரு. 100% வருவாரு. அப்புறம் இதெல்லாம் இது வயசானவனுங்க, இதெல்லாம் சர்வீஸ் ஆக்டிவா இது பண்ணுவாரு. ஆக்டிவா இருப்பாரு. அதனால கலைஞரோட பேரன் எல்லாம் அனுபவம் எல்லாம் பொறுக்கி போயிடுவோம். அது ஒரு 50% தான் சொல்லலாம். 50 சொல்ல முடியாது. அவரை தான் இப்ப எல்லாரும் பாராட்டிட்டு நல்லா நல்லா செய்யறாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் அடுத்த பீரியட் வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நானும் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. எங்க தொகுதியில எல்லாம் பண்ணிருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. இந்த வயசுல இவ்வளவு சீக்கிரமா வளர்ச்சி அடைஞ்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பதவிக்கு வந்தது உங்களுக்கு ஒரு நல்ல ஏறுமுகமா இருக்குது. இதே பிற்காலத்தை சீக்கிரமா முதல்வரா பார்க்க ஆசைப்படுறோம். எங்க ஓட்டு என்னைக்கு டிஎம்கே தான். அப்பத்துல இருந்தே சரி. நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்க எப்பயுமே அவருக்கு தான் ஓட்டு. எங்க குடும்பமே அவருக்கு தான் ஓட்டு போட்டுருக்கோம். கண்டிப்பா போடுவோம். எங்க குடும்பமே கண்டிப்பா அவங்கள தான் நேசிக்கிறோம். கண்டிப்பா எங்க குடும்பமே திமுக தான். எங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரிய எல்லாருமே போடுவோம். அவன் பிறந்ததுல இருந்து நாங்க அவர் கட்சி தான். அதனால போட்டு தான் ஆகணும். எங்க தாத்தாதுல இருந்து அவர் இப்ப வந்திருக்கிற எல்லாருக்குமே ஓட்டு அவருக்கு மட்டும்தான். இந்த உதய சூரியனுக்கு மட்டும்தான். அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அவருக்கு தான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். போடுவேன். அவர் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அடுத்தது மந்திரியா இருந்திருக்காரு. இப்ப துணை முதல்வராக வந்திருக்காரு. தமிழக அரசுடைய நடவடிக்கை நல்லா இருக்கு. இவர் துணை முதல்வராக இருக்கிறத விட முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்தா நல்லா இந்த நீலகிரி மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கிடைக்கும். எல்லா தொகுதியிலையும் இங்க ஊட்டி நீலகிரி பொறுத்தளவுக்கு 3 சட்டமன்ற தொகுதி. அந்த 3 சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலினுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் எல்லாம் விரும்புறாங்க. ஏன்னா மக்கள் குறைய கேட்கும் பொழுது, மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு நடையில வர்றது, போகிறது, பேசுறது, கொள்றதெல்லாம் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நெருக்கமான ஒரு நண்பர். நல்லா பண்றாரு. வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கு. கலைஞரோட பேரன் இல்லையா, அந்த எனர்ஜி இருக்கும் அவருக்கு. அந்த இது ஜீன் இருக்கும். முழுக்கங்க பெரியவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அவர் சின்னவர் தான். அதுக்குள்ள அவர் இன்னும் என்னென்னலாம் கத்துக்கணுமோ எல்லாம் கத்துக்குவார். மக்களுக்கு வேணுங்கிற செய்வாருங்க. கூப்பிட்டு அலோன்னு அப்பவே 6 கூப்பிட்டால் பேசக்கூடிய ஒரு துணை முதல்வருங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரிங்க பிரச்சனை, இந்த மாதிரி கஷ்டம், அப்படி அடுத்த செகண்ட் அந்த போனை கூப்பிட அவங்கள அப்படிங்கிற அளவுக்கு தெளிவான ஒரு இது. நாங்க எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே நாங்க டிஎம்கே எப்பவுமே நாங்க ஆர்வம் எங்க உயிருள்ள வரைக்கும் இது ஆர்வம் இருக்கு சார். இருக்கு. அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஸ்கோப் நம்ம ட்ரிப்ளிகன் ராய்பேட்டெல்லாம் அவங்களுக்கு நல்ல பேர் தான் இருக்கு. ஸ்கோப் தமிழ்நாடு ஃபுல்லா நல்ல பேர் தான் இருக்கு சார். அப்படின்னு பண்ணுவார், நல்லா பண்ணுவார். நம்மளுக்கும் நம்பிக்கை இருக்கு. அதுதான் நம்ம ஓட்டு போடுறோம் அவங்களுக்கு.